ஒரு சின்ன ஒரு 20 மினிட்ஸ் பேசிட்டு டக்குன்னு அவங்கள வந்து they should go for டிஸ்கஷன்ஸ்ல போயிட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு ஒரு 4 கொஸ்டின்ஸ் நாங்களே ஃபார்முலேட் பண்ணி அதுக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி then we consolidate all that we can send it to the churches. This is what we have decided next to போகிறதுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன். சாரி டு இன்டரப்ட். ஒரு கம்யூனிட்டியும் அவங்க என்கேஜ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நீட் என்ன இருக்கு சொசைட்டில அந்த ஆஸ்பெக்ட்ல ஸ்பீக்கர் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் அது இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஜாப் ரிலேட்டட் வந்து கெரியர் ரிலேட்டட் கப்பல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரிலேட்டட் பேசிக் சம்திங் லைக் தட் கிறிஸ்டியானிட்டி ஆன்மீகத்துல போகும்போது அவங்க வந்து போல இங்க வந்து இல்ல அது ஒரு டாபிக் நான் the first ஃபாலோ ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து இது ஏன் ஒண்ணா வந்திருக்குன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஈகர்னஸ் வரும். ஒண்ணா வந்திருக்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் கட்டாயம் வரும். ஏன்னா இதுல வந்து சொல்ற மாதிரி நம்ம இந்த ஃபியூச்சர் பிளானிங் சர்ச் டுமாரோங்கிறத வந்து அந்தந்த குரூப் டிசைட் பண்ணணும். தே மே ஹவ் சம் ட்ரீம்ஸ். அப்புறம் கடவுளை அவங்க வழியாக வெளிப்படுத்தலாம். இளைஞர்களுக்கும் சரி அவங்க நிறைய விசுவலைஸ் பண்ணுவாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்குங்க அந்த குழுவில். அதனால அவங்களுக்கு 50 பேராக இது பண்ணி அதில் அவங்கள டிஸ்கஸ் பண்ணுவாங்க.